டியர்ஸ் நீ பார்க்க போகிறது குடல் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தேங்காய், பூண்டு, இஞ்சி, அடுத்தது வறுக்கிறதுக்கு வந்து வரமிளகா, மல்லி, ஜீரகம் இது வந்து நல்லா வறுத்து இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். அடுத்து குக்கரில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிங்க, அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 பட்டை 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கிங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 30 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா சுருள வதக்கிக்கிங்க. நல்லா ஃபுல்லாக ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். இப்போ வந்து அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் வேக வச்ச குடலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிங்க. குடலில் வேக வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் இறக்கிட்டு அடுத்து அந்த குடலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ குக்கரை வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கிட்டா அவ்வளோ சூப்பர் டேஸ்டியான குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கு அப்படியே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த குடல் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.